ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவரசபார் டீம். ஸோ லைஃப்பில் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயந்தான் காதல். இந்த காதல் ஒன்று மட்டும்தாங்க இது வரைக்கும் ஈடுனே கிடையாது. லைஃப்பில் எல்லாத்தையுமே கம்பேரிசன் இருக்குது, இதுக்கு அதுக்கு நிறைய கம்பேரிசன் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த காதல்ன்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை கண்டுபிடிக்கல. ஆனால் என் லைஃப்பில் நான் கண்டுபிடிச்சேன், இந்த காதல்ன்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, இன்னொரு வார்த்தையாக இருக்குது. அதுதான் என்னோட காதலி, என் மனைவி அப்படி சொல்லலாம். அவளோட கண்கள் மட்டும்தான். அவளோட கண்கள் பார்க்கவே பார்த்த நாட்கள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதே போல தான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, என்னோட சப்ஸ்கிரைபர், அவங்ககிட்ட ஒரு சின்ன கதைக்கு அவங்க என்கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்டாங்க. அவங்க ஒரு கடையில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி. இரவு 9 மணிக்கு மேலே தான் கடையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. 9 மணின்றது ரொம்ப ரொம்ப பீக் டைம் கிடையாது, நார்மல் டைம். ஸோ அந்த டைமில் நிறைய விஷயம் நடக்கும். சேஃபாக வீட்டுக்கு போகணும், வண்டி கிடைக்கணும். ஸோ நம்ம எங்கே இன்கேஸ் இது சென்னையில் நடந்த கதை தான். சென்னையில் எங்கே இருந்தாலும் வண்டின்றது கொஞ்சம் 9 o'clock மேலே ரேண்டம் தான். ஏன்னா நடத்துனரும் ஓட்டுநரும் வண்டியை டிப்போவில் விட்டுட்டு பனிமணியில் விட்டு போகிற டைம் தான் அது. அந்த மாதிரி டைமில் அவங்க நட்பு ஒரு பர்சன் கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock வருவாங்கம்மா, ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டியா, எப்படி போயிட்டுருக்குன்னு பேசிட்டு ஒரு முழம் மல்லிப்பூ இருக்குல்ல, ஆசையாக அந்த பெண்ணுக்கு வாங்கி தருவாராம். அது நட்பா காதலான்றது தெரியாத ஒரு உறவு இருவருக்கும். ஏறிட்டு கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவாங்களாம். பஸ்ஸு வரும்னு தெரியும், ஷேர் ஆட்டோ போயிட்டுருக்குமா. ஆனால் எதுலையுமே அந்த பெண்மணி ஏறவே மாட்டாங்க. ஏன் ஏற மாட்டான்னு கேட்டால், க்ரௌடாக இருக்காங்க, ஸோ இதில் போனால் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்களாம். சொல்லி முடிச்சுட்டு அந்த நண்பர் வந்தார்ல பைக்கில், அவர் பார்த்துட்டே இருப்பாராம். அவரை பார்த்துட்டு அவரே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்க, என் கூட வரையா, நானும் ட்ராப் பண்ணட்டுமா, இந்த வார்த்தை கேட்குற வரைக்கும் அந்த பெண்மணி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து மூவ் ஆகி போகவே மாட்டாங்க. எப்படா அந்த வார்த்தை வரும்னு இவர் வெயிட் பண்ணார். இவர் மைண்ட்லேயும் இவ ஏறக்கூடாது, வெயிட் பண்ணணும், நம்ம தான் பைக்கில் ட்ராப் பண்ணணும். ஏன்னா 2 பேர் இருக்கிறது ஒரே இடத்துல தான், முன்ன பின்ன ஒரு 2 kilometers வேறு ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம். அந்த புரிதல் தான் லவ். 2 பேரும் வெயிட் பண்ணிவிட்டு வண்டி வரலன்னு சொல்லிட்டு ஒரு 9:38னா, ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்ல, அந்த ஆண் நான் இருக்கும்போது என்ன பிரச்சனைவா, நம்ம பைக்கில் போகலாம்னு சொல்லிட்டு, பைக்குன்றது ஒரு வாகனமாக இருந்தாலும் அவங்க உட்கார பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் புரியுது. அந்த பொண்ணு அவன் தோள்பட்டையை பிடிச்சி பைக்கில் உட்காரும்போது அந்த பையன் நெளியிறது, அந்த பொண் அவனுக்கு நம்ம கைப்பட்ட டிஸ்டர்ப் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ், ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் பார்த்து ஓட்டணுன்றது, சடன் பிரேக் அடிக்கக்கூடாதுன்றது, இதுதாங்க உண்மையான காதல். அந்த பெண்ணோட உரிமை இல்லாமல் அவளோட சுவாசம் நம்ம மேலே படுறது தப்பாக நினைக்கிறான். ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அவளோட அன்கம்ஃபர்ட் அவனுக்கு என்கிட்ட கம்ஃபர்ட் ஸோனாக ஃபீல் பண்ணதுனால மட்டும்தானே என் கூட பைக்கில் வந்தாங்க, இல்லைன்னு வந்திருக்க மாட்டாங்கல்ல. அவள் என்னை நம்பி வந்திருக்கா, அவளுக்கு அந்த கம்ஃபர்ட் ஸோன் நான் தானே தரணும். அப்போ நான் எப்படி இருக்கணும், இதுதான் அந்த பையனோட மைண்ட் செட். 2 பேர் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அந்த பொண்ணோட வீடு கிட்ட வரும்போது வீட்டாண்ட விடணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்கு, இவளும் வீட்டுக்கிட்ட தான் போகணும். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எப்படி நம்ம பார்ப்பாங்க, எப்படி நம்ம நடத்துவாங்க, இந்த ஒரு எண்ணம் தான் 2 பேருக்குள்ள ஓடிட்டுருக்கு. ஒரு உண்மையான ஒன் சைடு லவ்வுக்கு இதாங்க ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா எது வேணால் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். 2 பேர் மைண்ட் செட்னு தெரியுங்களா, தனக்கு கெட்ட பேர் வரணும்னு யோசிக்க மாட்டாங்க. 2 பேரும் தனக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னால் அவனுக்கு வரக்கூடாது, என்னுடைய மன்னவனுக்கு வரக்கூடாது, என்னவளுக்கு வரக்கூடாது, அவன் திங்க் பண்ணுவான். ஸோ 2 பேரும் பியூர் சோல்மேட். என்னால் இவனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது,
அவனால் அவளுக்கு வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அன்பெல்லாம் நான் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்பில் நான் அனுபவிச்சதோட என்னோட நண்பரில் நண்பி அவங்க தான் சொன்னாங்க. அவங்க அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃபீல். நான் நிறைய டைம் ஏங்கியிருக்கேன். அதெல்லாம் நமக்கு அது ஒரு நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், நம்ம கூப்பிட்டு போகிறோம், ட்ராப் பண்ணுறோம். ஆனால் அங்கே அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னாடி ட்ராப் பண்ணுறோம். அவள் அவ்வளோ தூரம் நடந்து போனால் அவள் கால் வலிக்கும்னு தெரிஞ்சு நான் விட்டு போகிறேன்னா அவள் வலியை விட மற்றவங்க பேச புறணி ரொம்ப தப்பானதுன்னு அவள் ஃபீல் பண்ணுறான். லவ் பண்ணுறவங்க தான் தெரியுமா தாங்குவானுங்க. அந்த ஒரு லைஃப் சான்ஸ் இல்லை. நம்ம நிறைய ட்ராப் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த மாதிரி நமக்கு வந்தது இல்லைங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது ஒரு என்னையே நான் புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது. இதே போல் அந்த கதை இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அவங்க லவ் ஸ்டோரி. ஸோ இதே போல் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களேருந்து பாய் சொல்கிறது உங்கள் நவரசபா டீம், உங்கள் கேண்டிமேன். பாய்.